தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விடுதிகளுக்கு எரிவாயுவினை தங்கு தடையின்றி வழங்க வேண்டுமென பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் விடுதி உரிமையாளர்கள் நலசங்கத்தின் மாநில தலைவர் லயன் சீதாராமன் அவர்கள் வேண்டுகோள் வைத்தார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை மத்திய அரசும் மாநில அரசும் மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சகமும் எரிவாயு கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நலசங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் லயன் சீதாராமன் அவர்கள் சென்னை செம்மஞ்சேரி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பின்போது தெரிவித்தார். அப்போது தெரிவித்த சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் அவர்கள் பேசும்போது, இன்று உலகத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அபாயம் வளைகுடா நாடுகளில் போர் பதற்றத்தால் நேரடியாக பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விடுதிகளில் தங்கி பணிபுரியும் சுமார் 20,000 விடுதிகளில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆடவர் மற்றும் பெண்கள் பணிபுரிந்து வருவதாகவும் எரிவாயு தட்டுப்பாட்டால் மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் விடுதியில் தங்கி பணிபுரியும் அலுவலகம் மற்றும் கல்லூரியில் பயிலும் ஆடவர் மற்றும் பெண்கள் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. அவர்களுக்கு உணவு வழங்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஆனால் விடுதியில் தங்கி பணிபுரியும் இளைஞர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டோம். இருப்பினும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய மாநில அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த 2 நாட்களில் எரிவாயுவினை விலை 3,000 இருந்து 5,000 வரை உயர்த்தி விற்கப்படுகின்றனர். இதனால் விடுதி நடத்தும் உரிமையாளர்கள் நிலை வேதனை அளிக்கிறது. எனவே விடுதியில் தங்கி பணிபுரியும் ஏழை எளிய இளைஞர்களின் நலனில் பாரத பிரதமர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் எரிவாயு கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார். இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய அபாயம், உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த வளைகுடா நாடுகளுக்கும் பெரிய போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அது நேரடியாக பல்வேறு விதமான தொழில்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக விடுதிகளுக்கு மிக பெரிய அபாயமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20,000த்திற்கும் மேற்பட்ட பணிபுரியும் ஆடவர், மகளிர், மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகள், அந்த விடுதிகளிலே இருக்கக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உணவிற்கு வழியின்றி தவிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு காலை 1950 ரூபாய் 19 கிலோகிராம் எரிவாயு இருந்த நிலையில் மத்தியானம் 3,500 ஆனது. இப்பொழுது 5,000 என்று விலையை நிர்ணயிக்கிறார்கள். நாங்கள் விலையை பற்றி கூட கவலைப்படவில்லை. இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் 5,000 கொடுத்தாலும் 6,000 கொடுத்தாலும் எரிவாயு இல்லை அப்படி என்று எரிவாயு நிறுவனங்களிலிருந்து எங்கள் மக்களுக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விடுதி உரிமையாளர்கள் விடுதியிலே தங்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி உணவு அளிப்பது என்பது தெரியாமல், திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற தொழில்களைப் போல நாங்கள் இன்றைக்கு 10 நாளைக்கு கேஸ் இல்ல, 10 நாளைக்கு ஹாஸ்டல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவு அளித்தே ஆக வேண்டும். எப்படி கஜா புயலின் போது 13 நாட்கள் 11 நாட்கள் மின்சாரம் இல்லாத காலகட்டத்திலும், வர்தா புயலின் போது மின்சாரம் இல்லாத காலகட்டத்திலும், தண்ணீர் இல்லாத காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்களால் முடிந்த உணவை நாங்கள் அளித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையில் எரிவாயு கிடைக்கவில்லை. எரிவாயு கிடைக்காத காரணத்தினால் ஒரு சில மாற்றங்களை உணவுகளிலே கொடுத்து, ஏன்னா இருக்கிற கேஸை வச்சு ஒரு 2 நாளைக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்னா இதுல எதுனா ஒரு சேஞ்ச் பண்ணாக்கா இன்னும் ஒரு 2 நாள் சேர்ந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு உணவு அளிக்கலாமே அப்படி என்ற எண்ணத்தில் சில மாறுதல்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் சார்பாக நாங்கள் என்ன சொல்ல நினைக்கிறோம் என்றால், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில், ஏன்னா பல 100 கிலோமீட்டர் பல 1000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து சென்னை போன்ற சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களிலே வந்து தங்கி பணிபுரியும் ஆடவர் மகளிர் இருக்கிறார்கள். அதே போல மாணவ மாணவியர் இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் எங்களுக்கு ஏமா இன்னைக்கு நைட் சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சாப்பாடு கொடுப்போம், சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியாது. ஆனால் அதில் சில மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா கன்சிடர் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் எரிவாயு அமைச்சகமும் இந்த விடுதிகளுக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விடுதிகளுக்கு இந்த எரிவாயு தங்கு தடையில்லாமல் கிடைப்பதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று இங்கே கோரிக்கையை வைக்கிறோம். இதனால எவ்வளவு விடுதிகள் இருக்கு, எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க? தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 25,000 விடுதிகள் இருக்கு சார்.
இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் விடுதிகள் இருக்குது. 3 கோடி பேர் தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் 3 கோடி பேர் இன்னும் ஒரு சில தினங்களிலே உணவின்றி தவிக்கும் ஒரு பெரும் அபாயம் ஏற்பட இருக்கிறது. இதை அரசாங்கம் இம்மிடியட்டாக உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுத்து, நாங்கள் எங்களை பற்றி மட்டும் கவலைப்படவில்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட விடுதிகள், 3 கோடிக்கும் மேற்பட்ட அதில் தங்கக்கூடிய இன்மேட்ஸ், ஆடவராக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மாணவியர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு உணவை நாங்கள் எப்படி அளிப்பது? எரிவாயு இல்லாமல் நாங்கள் எப்படி உணவு அளிக்க முடியும்? இதை நம்ம அரசாங்கங்கள் உடனடியாக இதற்கான தீர்வை காண வேண்டும். என்ன ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் என்ன, அதை கண்டுபிடிச்சு எங்க மக்களுக்கு தேவையான எரிவாயு கொடுத்தா நாங்க நல்ல உணவு திரும்பவும் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க? தமிழ்நாட்டில் 20 லட்சம் பேர் சார். இன்னும் ஒரு இதே நிலை தொடர்ந்தால், இன்னைக்கு நடந்து இன்னைக்கு ஈவினிங் மட்டும் குறைஞ்சபட்சம் சென்னையில ஒரு 500 விடுதியில கேஸ் இல்ல. 500 விடுதி உரிமையாளர்கள் எங்க சங்கத்தை கேட்கிறார்கள், நாங்க என்ன பண்றது, இன்னைக்கு நைட் நாங்க என்ன சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்றப்ப, நாங்க மத்த ஹாஸ்டல்ல ஒரு ஹாஸ்டல் இன்னொரு ஹாஸ்டல் இருந்து நீங்க இங்க இருந்து ஒரு கேஸை மாத்தி கொடுங்க, அங்க இருந்து ஒரு கேஸை மாத்தி கொடுங்க, எப்படியாவது பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தே ஆகணும், சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இன்னும் ஒரு 48 மணி நேரமோ மேக்சிமம் ஒரு 3 நாள் தான் எங்களால தாக்கு பிடிக்க முடியும். 3 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று நினைத்து பார்க்கிற போது எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக, என்ன நடக்க போகுது, எப்படி பண்ண போறோம், இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போறோம், இதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இங்கே கேட்கிறோம். இந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள் கலந்து கொண்டனர்.